கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வர இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையினால என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கிறது? தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கும்னு கூறப்படுது. விரிவான தகவல்களை நீங்க கூறலாம் சார், கருத்துக்களை. கடந்த 2 நாட்களாவே நமக்கு பாத்தீங்கன்னா கேரளால கேரளா மற்றும் கர்நாடகா பகுதியில் நல்ல மழை பெய்துகிறத பாக்குறோம். இன்று பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கேரளால கடலோர பகுதியா இருக்கட்டும், ஈவன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் நல்ல மழை பெய்துள்ளது. தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சியில 113 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. பாண்டலூர்ல 108 மில்லிமீட்டர், அதே மாதிரி சின்ன கலாறு வால்பாறையில 92 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது பாக்குறோம். மேலும் இன்று பாத்தீங்கன்னா இன்னும் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பர்டிகுலரா கடலோர பகுதியோட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நம்ம மிக கனமழை அதிகனமழைலாம் எதிர்பார்க்கலாம். இன்று பொறுத்த வரைக்கும் கேரளால எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். கர்நாடகாலையும் அதே மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா, கோவா, என்டையர் வெஸ்ட் கோஸ்ட் ஃப்ரம் மும்பைல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே நம்ம ஒரு ஆக்டிவ் பேஸ மான்சூன் நம்ம பார்க்க போறோம். பொதுவா நீங்க பாத்திருப்பீங்க கேரளால தொடங்கி மேல படிப்படியாக அப்படியே கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா அப்படின்னு படிப்படியாக நமக்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த காற்றழுத்த பகுதியானது நமக்கு மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிறதுனால எல்லா கடலோர மாவட்டம் மேற்கு வெஸ்ட் கோஸ்ட்ல எல்லா இடங்களிலுமே நல்ல மழை கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாட்டுக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஒரு 3 இடங்கள் தான் நம்ம சொல்லுவோம். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மற்றும் நீலகிரியில கூடலூர், பாண்டலூர், அவலாஞ்சி போன்ற இடங்கள்ல நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இந்த மேற்கு திசை காற்று மிக ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங் ஒரு அதிக காற்றோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் கடலோர பகுதிகளோட மேற்கு தொடர்ச்சி பகுதியில அதிகமான மழை இருக்கிறத பாக்குறோம். அவலாஞ்சியில அடுத்த 24 மணி நேரத்துல 200 மில்லிமீட்டருக்கு மேலேயே மழை பதிவாருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். கண்டிப்பா சார். அதே போல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நிலச்சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பொதுமக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல்களையும் பகிர்ந்திருந்தீங்க. அது தொடர்பா இது முதல் மழைனால நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்றது மாதிரியே வராது. பட் தொடர்ந்து இந்த ஸ்பெல் நார்மலா ஆக்டிவ் ஸ்பெல் 4-5 டேஸ்க்கு இருக்கும். பட் இந்த ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 டேஸ்க்கு நம்ம மாத இறுதி ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே நம்ம ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம மழை பெய்யறத பார்க்க போறோம். அப்ப மழை பெய்ய 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 போக 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 நமக்கு அந்த சேச்சுரேஷன் லெவல் ஜாஸ்தியாகும். ஒரே இடத்துல தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். தமிழகத்துல ரொம்ப நிலச்சரிவு அப்படின்னு பெருசா இருக்கு. பட் இது நம்ம டூரிஸ்ட் லொகேஷன், இது மே மாதம்னால நிறைய பேர் ஜூன் நமக்கு டூரிஸ்ட் இதுக்கு போயிருப்பாங்க. கொடுகு, நம்ம இடுக்கி, வயநாடு, அந்த மாதிரி வல்னரபிள் லொகேஷன், அதுலயும் எல்லா இடத்துலயுமே வல்னரபிள் லொகேஷன்ல தொடர்ந்து கனமழை பெய்தால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குதான் நம்ம பாக்குறோம். அது எடுத்த முதல் மழையிலே நமக்கு முதல் நாளே 2ஆம் நாளே நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. பட் போக போக 28ஆம் தேதி 29ஆம் தேதிக்கு மேல் தொடர்ந்து கனமழை பெய்திருந்தால் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்? மற்ற பகுதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் பார்க்கலாம். இது மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை மற்ற இடங்கள் எல்லாம் நேற்றுக்கு பார்த்திருப்போம். நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு 15-20 நிமிஷம் சல்லு மழை பெய்து போற மாதிரி அந்த மாதிரி மழை தான் நம்ம இந்த லீவர்ட் சைடுன்னு சொல்லுவோம். மலை பகுதிக்கு நம்ம கிழக்கு பகுதியில் இருக்கிற மற்ற மாவட்டங்கள் பாக்குறோம். அங்க இந்த மாதிரி ஒரு மந்தமாக இருக்கும். இந்த ஃபுல்லாவே லைட் கிளவுடியாக இருக்கும். அப்பப்ப ஏதாவது ஒரு மழை அப்படியே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ரெயின்ஸ் மாதிரி தான் இருக்கிற பாக்குறோம். மழையானது பொதுவாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நீலகிரி மாவட்டத்துல மற்றும் வால்பாறை பகுதி மற்றும் கன்னியாகுமரி பகுதி, தென்காசி, திருநெல்வேலியில சில பகுதிகளில் அந்த ஊத்து, மாஞ்சோலை அந்த மாதிரி பகுதிகள், மலை பகுதி ஒற்றியுள்ள பகுதியில மழையோட தாக்கம் அதிகமாக காணப்படும். கொடைக்கானல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம், கொடைக்கானல் இடங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மேகமூட்டமோட இருக்கும், சாரல் மழை இருக்கும். பெரிய இருக்காது. குன்னூர்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஊட்டியில கொஞ்சம் மழை இருக்கும். மற்றபடி தாக்கம் எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரளா ஒட்டியுள்ள இடங்கள், அதாவது பாந்தலூர், கூடலூர், அவலாஞ்சி இந்த மாதிரி இடங்கள், முக்குர்த்தி இந்த மாதிரி இடங்கள் நீலகிரியில நம்ம பாக்குறோம். வால்பாறை, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வால்பாறையில தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். மற்ற இடங்கள்ல லேசர், பொள்ளாச்சி போன்ற இடங்கள்ல ஒரு மழை இருக்கும். மிக கனமழையான வாய்ப்புலாம் அந்த ரெட் அலர்ட் சொல்ற 200 மில்லிமீட்டர் மழைலாம் இந்த இடங்கள்ல மட்டுமே இருக்குமே தவிர மற்ற இடங்களுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிறத பாக்குறோம். இணைப்புல கருத்து கணிப்புகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரதீப் ஜான்.